இதுதான் பிராமண மதம். ஓகே. ஆனா அது அந்த காலத்துல இருந்து கண்ணுண்ணாமைன்னு 10 குறள் எழுதுறாருங்க. ம், ம். ஆக வள்ளுவர் காலத்துல இது இருக்குது இல்லை. ஆனா இதையெல்லாம் தடுக்க முடியாது, ஓகே. நிறுத்தவும் முடியாது. இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்றது 6வது தடவையா சொல்றேன். ம், ம், அரசியல்ல ஊழலையும் ம். மக்கள் மத்தியில போதையையும் சரி. நிறுத்தவே முடியாது. அமித்ஷா போய் முதலமைச்சரா உட்கார வச்சாரு. அவருக்கு என்னன்னே தெரியல. ம். என்ன கேட்டார் தெரியுமில்ல? அப்பா எங்க என்ன இப்படி மாட்டி விட்டு போயிட்டாங்களே, நீங்க எங்க போயிட்டீங்க, என்னை காப்பாற்ற கூடாதக்காரர் தான் அவர் சொன்னது. ஸ்டாலின் நீங்க எங்க இருக்கீங்க, நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன்னு காப்பாத்துங்கிறதா அவர் சொன்னார். பாடி லாங்குவேஜ் பாக்யராஜ் பண்ணதெல்லாம் படு ஆபாசமா. சோபனாவை ஒரு மாதிரி உருவ அமைப்பெல்லாம் கையில எல்லாம் சைகை எல்லாம் காட்டி அச்சுமி வச்சு மாதிரிலாம் இருக்கும். ஓகே. அது ஒரு மாதிரியான படம். அது யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கலைஞர் அதுக்காக பாராட்டு விழா நடத்தினார். ஓகே. அப்பதான் அந்த 3%காரங்க நம்மால வச்சு நம்ம கண்ணா குத்தி விட்டா தெரிஞ்சது. வாயை திறக்க முடியல. அவரை வச்சு படம் எடுத்தவர் ஒரு பெரிய பதவி கொடுக்கும்போது த்ரிஷாவுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? எதிர்பாருங்க. நீங்க எதிர்பார்க்கலன்னா நீங்க தப்பு பண்றீங்க. நடக்கலன்னா தான் ஆச்சு. ஓகே. நடந்தா எதிர்பார்த்து பாகவதரையும் என்எஸ் கிருஷ்ணனையும் மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்களான்னு தெரியும். அதெல்லாம் இருக்கணும். லட்சுமிகாந்தை பெரிய பெரிய பிரபலமான மனிதர்கள், சினிமா நட்சத்திரங்கள் மாத்திரம் இல்லாமல் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருந்துக்கு உங்களை பற்றி எல்லாம் தவறான தகவல்களை போட்டு பிளாக்மெயில் பண்ணி கொடுத்த ஆடு. மலைக்கல்லன் படத்தை எல்லாம் எடுத்த பச்சராஜா ஸ்டுடியோ ஸ்ரீராமன் நாயுடு, என்எஸ் கிருஷ்ணன், தியாகராஜ பகதூர் அன்னைக்கு உச்சத்தில் இருக்கார். நம்பர் 1 ஸ்டார். அவர் ஆயுள் தண்டம். இங்கிலாந்து கீழே நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் வேண்டுகோள் விட்டுல அவங்க விட்டுலாம். ஒரு பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் அன்னைக்கு இல்லைங்க. உன்னை ஊட்ட விட்டு தோர்த்தனால என்னடி பண்ணுவேன்னு கேட்டாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு அந்த கேள்விக்கு இடமே இல்லையே. ஊட்ட விட்டு தோர்த்தனா போட்டு போயிடும். இன்னைக்கு டைவர்ஸ் எதுக்கு எடுத்தாலும் அவங்க அப்பா கிட்ட போய் நிக்கிறாருங்க. அவரை போய் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, உங்க அம்மாவை கட்டிக்கிட்டாலும் சொல்லிட்டு நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு போயிட்டு. இது அந்த காலத்துல இருந்து நடக்கிறது. இந்திரன் மேல இருக்கிறான். கௌதமருங்கிற ஒரு முனிவருடைய மனைவி அகலிக அழகா இருக்கா. அவரை காட்டுக்கு காலையில சேவல 5 மணிக்கு வச்சு அவரை ஆத்துக்கு அமுச்சுட்டு 2 பேரும் ஜாலியா இருக்காங்க. பாதியில வந்தாங்க மாட்டிக்கிட்டு சாபத்துல உடம்பெல்லாம் பொம்பளை உருவமா சொல்லி இந்திரனுக்கு சாபம் இவன் கல்லா மாறினான். ஆளை இருக்கிறவர் ஒரு பெண் ஒரு கல்யாண பொண்ணு அவரோட சுத்திட்டு இருந்தாங்க. கணவனுக்கு தெரிஞ்சது. பொண்டாட்டி ஒரு மேரேஜ் பண்ணார். 2 பேரும் சேர்ந்து அந்த ஆளை அவரை வெட்டி அவருடைய தலையை மெரினா பீச்சில் போட்டார். உடம்பு ஒரு பொட்டியில வச்சு ரயில் ஏற்றி. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, கேட்போம். ஐயா வணக்கம். அதாவது ஒரு மாத்திரை குழந்தைக்கு நுணுக்கி கொடுக்கறது சரியா அப்படிங்கறது? இல்ல மாத்திரை உடைச்சு கொடுப்பாங்க. அமைச்சர் சரத் அப்ப என்னதான் அது நிஜமாக கொடுத்துருக்கலாம். பட் அதை ஏன் வீடியோ எடுத்தாருங்கிறத என் கேள்வி. அதான் கேள்வி. அதை ஏன் வீடியோ எடுத்தாருங்கிறது கேள்வி. ஓகே. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ஆனா அது சொன்னது உண்மையா கூட இருக்கு. ஏன்னா மருத்துவத்துல மாத்திரை உடைச்சு கொடுங்கன்னு நாங்க சொல்லுவோம். பிரிஸ்கிரிப்ஷன்லயே கால் மாத்திரை சொல்லி இது பண்ணுங்க, உடைச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்டு. ஓகே. ஏன்னா அது ஒரு பெரிய உதாகரமானதுக்கு பிறகு இப்ப இன்னைக்கு சேகர்பாபு, மேயர் பிரியாலாம் கூட அது போராட்டம் நடத்துற அளவுக்கு போயிடுச்சு. அது வேற, அது அரசியலாக்குறது உங்க இஷ்டம். அதை பத்தி இல்ல. ஓகே. மருத்துவத்துறையில் நாங்க சொல்லியிருக்கோம், குழந்தை கொடுக்குவோம் உடைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே. இல்ல இப்ப இந்த விஜய் ஆட்சியில இந்த போதை குற்றங்கள் பெருகுது அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்கு. அது போதை குற்றங்கள் எப்பவுமே தான் இருக்குது. அது செய்திகள் தான் அதிகம் ஆகுதுங்கிறது தான் இது. வேற ஒண்ணு. ஓகே. மீடியா அதை மிகப்படுத்துறதுங்கிறது தவிர போதை பொருள் என்னைக்குமே நின்னது கிடையாது. ஓகே. அசுரன்னு சொல்றாங்க, தெரியும் இல்லையா? இந்து புராணத்துல பிராமண மதத்துல சூரன்
அசுரர்களும் தேவர்களும் இருக்காங்கங்கிறாங்க. அசுர இனத்தை ஒழிப்பேங்கிறதா ராமாயணம் கதை பூராவுமே. ஓகே. அசுரன்னா என்ன தெரியுமா? என்னது? சுறாபானம் குடிக்காதவன் அசுரன். ஓ. சுறாபானங்கிறது அந்த காலத்து சாராயம். ஓகே. அந்த சாராயம் குடிக்காத யோக்கியமான மனிதர்கள் அசுரர்கள். குடிக்கிறவன் வந்து உங்களுடைய கடவுள்கள். குடிக்கிறவங்க தான் கடவுள். அவங்க கிட்ட தான் இருக்கும் அந்த தான் உங்க கடவுள். ஓகே. சாராயம் சுறாபானங்கிற சாராயத்தை குடிச்சீங்கன்னா நீங்க கடவுள். ஓகே. குடிக்கலன்னா நீங்க கெட்டவன், ராட்சசன். அப்புறம் கடவுள்கிட்ட பார்க்கடல் இல்ல, சுறாபானம் தான் இருந்ததா? இதுதான் பிராமண மதம். ஓகே. ஆனா அது அந்த காலத்துல இருந்து கண்ணுண்ணாமைன்னு 10 குறள் எழுதுறாருங்க. ஆக வள்ளுவர் காலத்துல இது இருக்குது இல்லை. ஆனா இதையெல்லாம் தடுக்க முடியாது, நிறுத்தவும் முடியாது. நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்றது 6வது தடவையா சொல்றேன். அரசியல்ல ஊழலையும் மக்கள் மத்தியில வந்து போதையையும் நிறுத்தவே முடியாது. இப்ப தாவேக்கா தங்களை ஒரு ஊழலற்ற ஆட்சியாக கனவு கண்டாங்க. அதை முன்னிறுத்துறதுக்கு இப்ப ஏவாவேலுல இருந்து எஸ்.எஸ். சிவசங்கர் மேல கூட இப்போ பணி நியமனங்கள்ல ஏகப்பட்ட கேஸ் வந்திருக்கு. இதெல்லாம் தூர்வாடுறாங்கல்ல செந்தில் பாலாஜி, இதெல்லாம் வந்து விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விசாரிக்கலாம். செந்தில் பாலாஜி நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, KN நேரு, சேகர் பாபு, அப்புறம் இன்னும் பொன்முடி, நீங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு. ஏன்னா இவங்கெல்லாம் தேர்தல் நின்று வெற்றியை கொண்டு கொடுக்குறவங்க. அமித்ஷா அவங்களெல்லாம் விட மாட்டார். அவங்க வீட்டில் தான் ரைட் நடக்கும். செந்தில் பாலாஜியை என்ன பாடுபடுத்துறாங்க? பைபாஸ் சர்ஜரி பண்ணி கூட அலோவ் பண்ணலையா அவங்க? அந்த அளவுக்கு அமித்ஷாவுக்கு செந்தில் பாலாஜியை கண்டு பயந்து நடக்கிறார். அதே ஈக்குவல் பயம் வந்து சசிகலா மேலே இருந்தது அவருக்கு. அதனால நம்ம அரசியலுக்கு ஒருத்தனா உள்ள தள்ளிவிடுவேன். பயம் வந்தா ஜெயிச்சுவிடுவோம். அதனால அந்த பயம் ஒரு பெருவாரியான சமூகத்தோட சப்போர்ட் இருக்கு. ஏவாவேலு விஷயத்துல எனக்கு கேவலமா இருந்தது. 10 லட்சம் ரூபா பிடிச்சாங்கன்னாங்க. மந்திரி பதவியை கேவலப்படுத்திவிட்டார் அவர். 10 லட்சம் சம்பாதிக்கிறதுக்காக நீ மந்திரியான கேவலமா இல்ல? உன் அட்டெண்டர் சம்பாதிக்கிற காசு அது வெக்க கேடு. ஒரு 10,000 கோடி 8,000 கோடி அப்படின்னாக்கா ஒரு கௌரவமா இருக்க முடியல. பொருந்த சொல்லல, அசிங்கப்படுத்தி விட்டார். சரி, இப்ப என்ன இப்போ யாரோ ஒருத்தரை வந்து டெல்லி பிரதிநிதியா போட்டிருக்காரு. தம்பி என்னைக்கு ஆட்சி விட்டு போதோ அன்னைக்கு அவர் வீட்டில் ரைட் ஆக போகுது, அவ்வளோதான். அவர் அதுக்கு தானே வந்திருக்காரு. கொள்ளை அடிக்கிறவனு விட மாட்டேன்னா அடித்தவனையும் விட மாட்டேன்னாரு. இப்போ உன்னை வச்சு படம் எடுத்து ஒன்று போட்டிருக்கிற யோகியன் அன்னைக்கு இல்லை. இப்போ அதுதான் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு. முந்தைய அமைச்சர்கள் மேல ரெய்டு போறது, ஊழல் வழக்கு விசாரிக்கிறது பக்கம் தாண்டி விஜயோடைய நீங்க சொல்றது போல பர்சனல் 6-7 பேரை போட்டிருக்காருங்கிற அந்த டேட்டா கூட சொல்லிடுறேன். அரசியல் வகுப்பாளராக இருந்திருக்கிறாரு ஜான் ஆரோக்கியசிங். அவர் வந்து முதல்வருடைய ஆலோசகர், அரசியல் ஆலோசகரா. விஜயோடைய நண்பர் தொழிலதிபர் அவர் வந்து விஷ்ணு ரெட்டி, அவர் வந்து முதல்வருடைய பொது விவகாரங்களுக்கு ஆலோசகர். இந்த ஆலோசகருக்கான விளக்கமே புரியல. விஜயின் ஜோதிடர் ரதன் பண்டிட் வந்து விஜயோடைய அரசியல் பிரிவு சிறப்பு பிரிவுக்கு அதிகாரி. ஆனா அந்த பணி நியமனம் கொஞ்சம் எதிர்ப்பு வந்தோடனே ரத்து பண்ணிட்டாங்க. விஜயோடைய அந்த மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி அரசியல் பிரிவு தனி செயலாளர். இப்ப இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வித்தியாசம் புரியல. எல்லாத்துக்கும் அரசு சம்பளம் தானே கொடுக்குறாங்க. ஓகே, அப்புறம் ஊழலுங்கிறதுக்கு இதை விட வேற என்ன இருக்குது? ஊழல் தான் நண்பர்களுக்கெல்லாம் அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்குறாரு, நம்ம வரி பணத்தை எடுத்து கொடுக்குறாரு, அதுதான் ஊழல். இந்த ஊழலை ஒழிப்பேன்னு எப்படி சொல்றேன்? வந்த உடனே 38வது நாள் ஆரம்பிச்சிட்டேன், தொழில் ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதான். அவர் இதெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க. அவர் வந்து நான் தான் சொல்றேனே, அமித்ஷா வந்து போய் முதலமைச்சராக உட்கார வச்சுட்டாரு, அவருக்கு என்னன்னே தெரியல. அதனாலதான் இப்படி வச்சு பார்த்து ஸ்டாலின் எங்க போயிட்டீங்கன்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு தெரியுமில்ல? அப்பா என்ன வந்து இப்படி மாட்டி விட்டு போயிட்டாங்களே, நீங்க எங்க போயிட்டீங்க, வந்து என்னை காப்பாற்ற கூடாதுங்கிறதான் அவர் சொன்னது. ஸ்டாலின் நீங்க எங்க இருக்கீங்க, நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன்னு வந்து காப்பாத்துங்கிறதா அவர் சொன்னது. அவரே ஒத்துக்கிட்டாரு. ஏற்கனவே அப்ப நீங்க சொன்னது போல திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் தாவேக்காவை காப்பாத்தி வச்சுது. IUML காஜல் மைதன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, நாங்க இல்லைன்னா காப்பாற்றப்பட்டிருக்காது, அதனாலதான் இங்க வர வேண்டியதா போச்சு. ஆமா, வேற வழி இல்லையே. 108 இடத்துல ஜெயிச்சிருக்காருங்க, 126 இடத்துல தோத்துருக்காரு. இப்படி வித்தியாசமா இருக்கு. ஆமா, 108 234 தொகுதிங்க,
108 இடத்துல தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. சரி. 126 இடத்துல திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்குது. மக்கள் அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அதுல 60 இடங்கள் திமுக கூட்டணியால மட்டும் தான் ஜெயிச்சது, இல்லைன்னா திமுக அடுத்த முறை இந்த கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாரு திருமாவளவன். இது பாருங்க, அரசியலுங்கிறதே வந்து ஃபுட்பால் கேம் மாதிரி, கிரிக்கெட் மாதிரி 11 பேர் சேர்ந்தா ஆடணும். தனியா ஆடி ஜெயிப்பியாக்கு ஃபுட்பாலு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு? ஓகே, கோலி மாத்திரம் வச்சுக்கிட்டு ஆட பார்க்கலாங்க. இது என்னன்னா, உங்களை நீங்க ஜெயிச்ச கூட்டணி வச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரி, இது மாதிரிலாம் சொல்லி உங்களை உச்சுப்பி விட்டு கூட்டணி இது இட்ஸ் அ டீம் கேம். டீம் கேம்ல வந்து கூட்டணி தான் 11 பிளேயர் ஆடினா தான் முடியும். ஓகே, ஃபுல் பேக் இருக்கணும், ஆஃப் பேக் இருக்கணும், சென்டர் ஃபார்வர்டர் இருக்கணும், எல்லாம் கோலி இருக்கணும், இருந்தா தான் ஆட முடியும். அதே மாதிரி பேட்ஸ்மேன் இருக்கணும், ரன்னர் இருக்கணும், விக்கெட் கீப்பர் இருக்கணும், கல்லி இருக்கணும், ஸ்லிப் இருக்கணும், எல்லாம் இருந்தா தான் கிரிக்கெட் ஆட முடியும். ஓகே. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து திமுக தாவேக்காவை ஆதரவு கொடுத்த போது திமுககாரங்க என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அடுத்தடுத்த லைனப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியேறிந்த தேமுதிக வரைக்கும் நடந்துருச்சு. இப்போ திருமாவளவன் விசிகா இன்னைக்கு பேசு பொருளே விசிகா வெளியேறுகிறதா அப்படிங்கிறது தான். அப்போ ஏன் போகக்கூடாது? எதுக்காக அரசியலுக்கு வர்றோம்? சரி, எதுக்காக நான் பணம் செலவு பண்றேன்? உங்களுக்கு சேவை பண்றதுக்கா? ஒரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணேன்னா 5 வருஷத்துல நான் எம்எல்ஏ ஆனேன்னா கமிஷன் வாங்கலாம், வேலைக்கு சிபாரிசு பண்ணி அதில் லஞ்சம் வாங்கலாம், டெண்டர் வாங்கலாம், இப்படி எல்லாம் சம்பாதிப்போம். 5 வருஷத்துல விட்டு 1 கோடி ரூபாயே வந்து 10 கோடியா சம்பாதிப்போங்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதை விட்டுட்டு உங்களுக்கு நான் சேவை பண்றேன்னு நீங்க நினைச்சா அது உங்க தப்பு. ஏன் என்ன சொல்லாது? ஆட்சியில் இருந்தா தானே முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை, கமலாலயம் டி நகரில் இருக்குது, அங்கே பிஜேபியினுடைய தலைமை இது. அங்கே போய் நின்று பாருங்க, ஒரு 100 பேர் நிற்பாங்க. அங்கே எல்லாம் பெரிய ஆளுங்க. கார் அங்கே வராத என்ன, ரோடு சின்ன ஒரு ரோடு, காரெல்லாம் பெரிய பெரிய நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு விலை உயர்ந்த கார் வரும். என்ன நான் அங்கே ஒரு டிவி சேனல் இருக்குது, நான் அங்கே போவேன். ஏன்னா அது பிஜேபிக்கு இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள என்னதான் பேசுறாங்கன்னு போய் நின்னா, என்னங்க அந்த இன்னைக்கு அந்த கமிஷன் கிளியர் ஆயிடுமான்னு அமைச்சர் போட்டாருங்க, செக்ரட்டரிகிட்ட இருக்குது, செக்ரட்டரி பார்த்துட்டு போட்டாருன்னா நமக்கு வந்துடும். இன்னும் ஒரு ஏறத்தாழ இன்னைக்கு ஒரு மணிக்குள்ளார வந்துரும்ன்றாங்க, நம்ம வாங்கிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பக்கம் போய் கேட்டாங்க, என்ன டெண்டர், நம்ம பேர் தாங்க முதல்ல போயிருக்குது, அமைச்சரை பார்த்து எல்லாம் செட் பண்ணி செய்யலாம். அந்த மாதிரி ஆளுங்க தான் நிற்கிறாங்க. பதவி போச்சுன்னா அந்த இடத்துல ஈக்காக்கா இருக்காது. பிஜேபி ஆட்சி போச்சுன்னா ஒருத்தர் இருக்க மாட்டான். சம்பாதிக்கிறதுக்காக தாங்க நிற்கிறான். அவன்லாம் தொண்டை இல்லை. நாம் பரவாயில்லையே, பிஜேபிக்கு இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தா அத்தனை பேர் பிசினஸ் மேன். வசூலுக்கு நின்றுகிட்டு இருக்கான். கமிட்மெண்ட்டாக நிற்கல, கமிஷனுக்காக நிற்கிறாங்க. அவனும் அரசியலுக்கு வர்றவன் பூரா சம்பாத்தியத்துக்கு தான் வர்றான். அதனால தான் நான் சொல்றேன், இதெல்லாம் அரசியல்ல இருந்து ஊழலையும் பொதுமக்கள் வந்து தண்ணி அடிக்கிறதையும் நிறுத்துறேன் எவனா சொன்னான்னா அவன் பச்சை அயோக்கியம் போய் பேசுறான்னு அர்த்தம். நடக்காது. இல்லை, இப்போ இது வந்து தப்பா ரைட்டான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு அரசியல் டிப்பிக்கல் அரசியல்வாதிக்கு இதை நம்ம பொருந்தும் சொல்லலாம். திருமாவளவன் போன்றவர்கள் அவங்க வந்து அவர் ஒரு மேடையில சொன்னாரு, நமக்கு ஆட்சி பற்றி கவலை இல்லை, பொட்டி பற்றி கவலை இல்லைன்ற. ஏன்னா அவங்களுடைய சமூகம் சார்ந்த சிந்தனை தான். அதனால ஒரு 2 கொத்தமல்லி மாதிரி கருவேப்பிலை மாதிரி 2 அமைச்சர்களை தானே அவர் உள்ள அனுப்புறாரு. அப்போ அந்த ஒரு மினிமைஸ்டு ஒரு டீம். அவரை பொறுத்தவரை அவருடைய மீட்டிங் கலந்துக்கிட்டு இருக்க அவர் நான் சொன்னார், என்கிட்ட பதவி இல்லைன்னா என்ன எந்த அதிகாரியை நான் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க 2வது பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, சமூக அங்கீகாரமும் கிடையாது. அதே சமயத்துல அதிகாரிகிட்ட நம்மளை பார்க்கலன்னா அவங்க எப்படி சர்வே ஆவாங்க? அதனாலதான் ஆட்சியில இருக்கவங்களோட அவங்க வந்து ஒட்டி சேர்ந்து இருந்தாக்கா அதை நமக்கு பவர் இருக்குதுன்னா தான் அதிகாரி மதிப்பான். எனக்கு போஸ்ட் இல்லைன்னு வச்சுங்க, என்ன எவன் சட்டம் பண்ணுவான்? எவன் சட்டம் பண்ணுவான்? எங்க அண்ணன் மந்திரியா இருக்கும்போது எங்க அண்ணனுக்கு மந்திரி பதவி போச்சுன்னு எப்படி தெரியுங்களா? அப்போ அடிக்கடி டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல திமுக எல்லாம், ஒவ்வொருத்தரையும் மாட்டிட்டு முழிப்போம். பதவி போச்சுங்கிறது எப்படி தெரியும்னா, நாங்க குடியிருந்தது அரசாங்க வீடா இருந்தாலும் அது வந்து ஒரு தனியார் வீடு, வாடகை தான், அங்க அரசாங்கம் வாடகை கொடுத்தது. அவர் அந்த வீட்டு ஓனர் வந்து பின்னாடியே இருந்தார், பெரிய பங்களா, பயங்கரமான பங்களா. அவர் காலையில 6 மணிக்கு தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளார வந்தாருன்னா நமக்கு பதவி போயிடுச்சுன்னு அர்த்தம். பதவி போனா அடுத்த செகண்ட் அங்க வந்து நிற்பார், வீட்டை பக்கம் காலி பண்ணுறீங்க. அதான் பதவி போச்சுன்னா நம்ம அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் நம்ம காலி.
பதவி இருக்கிறவர்களும் அவரே வந்து நம்ம கார் கதவை அவர் தான் திறந்து விடுவார். ம் ம் அதுதான் பதவியில் இருக்குது. அப்பதான் சட்டம் பண்ணுவாங்க. ஓகே. இல்ல இதைத்தான் விசிகேக்காரர்கள் கேட்குறாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற சொல்லை செயலாக்கி இருக்கிறார்ல விஜய். அப்போ அவர் கூட போயிட்டு இருந்ததை ஏன் வந்து விமர்சிக்கணும் அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. நம்ம விமர்சனங்களையே நீ கொலைக்க வந்திருக்கிற, ம். உனக்கு அங்கீகாரத்துக்காக வந்திருக்கிற, நீ போனது தப்பு இல்லை. நான் என்ன பொறுத்தவரை ஓகே. நீங்க விமர்சிக்கலாம். ஏங்க 5 வருஷம் நான் வந்து 1 கோடி விட்டு 5 வருஷம் லஞ்சம் கிஞ்சமெல்லாம் வாங்கி 5 கோடி சம்பாதிக்கிறதுக்கு பதிலா ம். கட்சி மாறிவா உனக்கு இப்போ 5 கோடி கொடுக்குறேன்னா நான் போனா என்னங்க தப்பு? இல்ல நான் பொருளாதாரத்தோட நீங்க திரும்ப கம்பேர் பண்ண வேண்டியது இல்லைல்ல. அதான் லட்சியங்கிறதே வந்து அதுக்கு அதுல கொஞ்சம் எழுத்த மாத்தினீங்கன்னா லட்சம் ஆயிடுது. எவனும் வந்து உழைக்கிறதுக்காக வரலீங்க. ம், ம். எவனும் வந்து உங்களுக்கு சேவை யாரும் விதிவிலக்கு இல்லைன்றீங்க. சேவை பண்றதுக்காக வரல. தெரியாதனமா கீழே வழியறத நம்ம நக்கி குடிச்சுக்கிறோம். அவனா கொடுக்கறது இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. யாரும் குளத்துல இருக்கிற மீன் மாதிரி தான். ம். அது குளத்துல இருக்கிற அழுக்கையெல்லாம் அது சாப்பிடுது. குளத்தை சுத்தப்படுத்துறதுக்காக தான் வயிறு ரொம்பறதுக்காக. அதுதான் அரசியல்வாதி. ஓகே. இப்போ விஜய் அவசரமா அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு சந்திச்சு அடுத்த கட்ட நிலைமைகளை பத்தி விவாதிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதிகாரிகள் தான் விஜய் இயக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு முதலமைச்சர் அப்படி இயக்கிற முடியும்? அவர் என்ன இயக்கிக்கிட்டு இருக்காரு? அவர் வந்து அதிகாரி வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு? டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அசம்பிளியில. வேற என்ன பண்ணிட்டு இருக்காரு? வந்த கொஞ்ச நாள்ல பரபரன்னு எல்லாத்தையும் கையில எடுக்கிறாரு. என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. வேர்ல்டு ரெக்கார்டுங்கிறாங்க. இந்த 38 நாள்ல 257 பாலியல் வழக்குகள் நடக்குதுங்கிறாங்க. பெண்கள்லாம் இப்படி கையை வச்சுட்டு பார்த்துட்டு என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு போற ஒரு நம்ம பொண்ணு கற்போட வருமானு பயந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறாங்க. உடு அப்படிங்கிறாரு. இல்ல அவரு அதை சொல்றாருல, முந்தைய சிஸ்டம் அப்படி இருக்கு, அவருடைய தொடர்ச்சி அப்படி இருக்கு. இதை பற்றி நான் எங்க மேல ஒண்ணு இப்ப தெரியுது இல்ல. அப்ப என்னத்துக்கு கமெண்ட் அடிச்சு அங்க அப்படின்னு. அப்போ உனக்கு புத்தியில தெரியலையா? ஒன்னும் நடக்காது. நான் தான் சொல்றேனே, ஊருக்கெல்லாம் குறி சொல்லுமா பள்ளி, இடறி விடுமா கழனி பானையில. கழனி பானையில் விழுந்து சாப்பிட்றவங்க தெரியாம ஊருக்கு குறி சொல்லிட்டு. அதுதான் விஜய் மாதிரி ஆட்கள்லாம் அவ்வளவுதான். அரசியல பார்த்துக்கிட்டே இருக்கங்க. எனக்கெல்லாம் போக தெரியாமலாம் போகாம இல்லை. வேண்டாம் நான் போகல. அவ்வளவுதான். எனக்கு பல விஷயங்கள்ல வந்து பல பெரிய தலைவர்கள் என்னை கூப்பிட்டு பல ஆலோசனைகளை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சொல்றேன், நான் என்னால நின்று இருக்க முடியாதா? போகல, வேண்டாம். விளக்கம் கிடைச்சது.